குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை மாத பலன் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்கு பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லது தான் உங்களுக்கு. ஏன்னா ரிஷபராசிக்கு 8, 11 அதிபதியாக வர்றாரு. 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்துடுறாரு. ஏன்னா 8ஆம் இடங்கிறது ரிஷபராசிக்கெல்லாம் கெட்ட இடம், மார்க இடம்னு சொல்கிறது. அந்த வீட்டுக்கு அதிபதியாக அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நன்மை தான் செய்வார். கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி தான் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வராரு, மிதுனத்துக்கு வராரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு மேலே தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு, தனக்காரகன். அப்போ காசு பணமோ, தொழிலில் முன்னேற்றமோ இதெல்லாம் உங்களுக்கு கார்த்திகை 20ஆம் தேதி வந்துடுறாரு. அதுக்கு மேலே உங்கள் ரிஷபராசிக்கெலாம் நல்லா இருக்கும். அதே 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ரிஷபராசிக்கு. 4, 10ஆம் இடத்துல ராகு பகவானும் 4ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வராது. ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது, தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாவகரகம் இருக்கிறது நல்லது தான். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல அந்த ராகு பகவான் 10ல் இருக்கிறது நல்ல வருமானம், நல்ல லாபம், இந்த மாதிரி தான் ஏதாவது தொழிலில் முன்னேற்றம் பண்ணி கொடுக்கும் ராகு பகவான். அதே ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துல விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. புதனும் சுக்கிரனும் ஒரு வாரம் கழித்து, கார்த்திகை ஒரு வாரம் கழித்து தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க, விருச்சிக வீட்டுக்கு. அப்போ அந்த விருச்சிக வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம். அது பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குரு பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த நிவர்த்தி ஆகிடும். சூரிய பகவானும் 7ஆம் இடத்துலையே தான் இருக்கிறார். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சனி பகவான் 11ல் இருக்கிறது தான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி பார்க்குறாரு, ரிஷப ராசியை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு. அது சனிக்கு சனி பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள்.